குணம். வணக்கம். 360 டிவி சேனல் நேயர்களுக்கு 2024 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் உங்களுக்கு தெரியும். அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அவரும் மூலம் பூராட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார். மூலம்னா கேது, பூராடம்னா சுக்கிரன். இந்த நட்சத்திரங்களில் சஞ்சரிக்கிறது இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல, வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது, ஓரளவுக்கு செலவினங்கள் இருக்குது, அல்லது எதிலாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்தில் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். புதுசாக உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க, நிறைய படிப்பீங்க, நிறைய லேர்ன் பண்ணுவீங்க. ஃபர்தராக நீங்கள் பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ ஜூம்லேயோ உங்களை டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறையா இருக்குது. எல்லா விதமான உறவுகளாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு நற்பலன்கள் உண்டு. நீங்கள் யாரை நம்புகிறீங்களோ அவங்க உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. லைஃப்பில் உங்களுக்கு எப்பையெல்லாம் பிரச்சனைகள், ஸ்ட்ரகிள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கோ அப்பையெல்லாம் உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க. அது இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். ஸோ உங்களுடைய ராசிநாதன் புதன் கேது சாரத்தில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு பரவாயில்ல. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய ப்ராஜெக்டை டெவலப் பண்ணுவீங்க. அதற்கு லைஃப்பில் உங்களுக்கான ஆம்பிஷன் என்னவோ அதை நோக்கி உங்களுடைய ட்ராவலை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதற்கான கிரக நிலைகளும் உங்களுக்கு இயற்கையாக இந்த மாதம் இருக்குது. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எது விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அதோட உங்களுடைய ராசிநாதனே உங்களுடைய 4ஆம் அதிபதியாக புதன், அவர் 7ல் இருக்கார். உங்களுடைய 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். ஒரு பக்கம் எஜுகேஷன் நல்லா இருக்குது, இன்னொரு பக்கம் எஜுகேஷனில் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் இருக்குது. அதெல்லாம் படிப்பில் கவனம் செலுத்துங்க. அடுத்து இந்த மாதம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம். அம்மாவுக்கு உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா பெரிய லெவலில் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் இருந்தால் கூட, சேல்ஸ் இருந்தால் கூட ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது. அதோட நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா அதில் மகசூலும் நல்லா இருக்குது, லாபமும் பரவாயில்ல. நீங்கள் ஏதாவது இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கீங்க, அல்லது மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறீங்க, ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அது ரொம்ப முக்கியம். அது மட்டுமே இல்லை, இந்த மாதத்தில் உங்களுடைய நீங்கள் ஏதாவது பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி விற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கோ அதே மாதிரி வாங்குவதற்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரக நிலைகள் நல்லா இருந்தால் நீங்கள் வாங்குங்க. இல்லைன்னா கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கான கிரகங்களில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, தடை இருக்குது. உங்களுடைய 5ஆம் அதிபதி சுக்கிர பகவான், அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் 6ஆம் இடத்துல இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். 5ஆம் இடம் உங்களே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட். உங்களுடைய 5ஆம் இடத்தை யார் பார்க்குறார்? குரு பார்க்குறார். ஸோ ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. ரொம்ப நாளாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலைங்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதோட நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. வருமானங்கள் இருக்குது. நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனம். குறிப்பாக இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம்
அரசியல் வாழ்க்கையில் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டங்கள் உண்டு. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு முன்னேற்றம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாபை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான், அவருமே பார்த்திங்கன்னா மூலம் புராண நட்சத்திரத்தில் இருக்கார். ஸோ இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷன் நல்லா இருக்குது. கரியரை பொறுத்த வரைக்கும் பெருசாக பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. பொதுவாகவே மிதுன ராசிக்கு சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால வேலை இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. பட் அதே சமயத்தில் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்தாலும் சுக்கிரனும் அங்கே தான் இருக்கார். அதனால் இந்த மாதம் 18ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு வேலையில் ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ வேறு ஏதோ பெனிஃபிட்டோ கிடைச்சால் நல்லது. அதுக்கப்புறம் நீங்கள் அது பெருசாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அதற்கான சோர்ஸஸ் ரொம்ப குறைவு. அதோட இந்த மாதம் 18ஆம் தேதிக்குள்ளே ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குன்னா நீங்கள் ஜெயிப்பீங்க. அதுக்கப்புறம் அதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த மாதம் குறைவாகவே இருக்குது. நல்ல ஒரு பெண் வேலையாட்களை பார்த்தீங்கன்னா அது இந்த மாதம் அமைவதில் நிறைய ஸ்ட்ரகிள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு லோன் இருக்குது, கடன் இருக்குது அப்படிங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். மாதம் எனக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, இஎம்ஐ இருக்குது அப்படிங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். வட்டி கட்டுறவங்களும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைன்னா சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனிக்கணும். அதோடு இந்த மாதம் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் இல்லை, விட்டு விட்டு நடக்கும். உங்களுடைய 7ஆம் இடத்துல செவ்வாய் புதன் இருக்கிறாங்க. ரொம்ப நாளாக மேரேஜ் நடக்கலை, திருமணம் தள்ளி போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு. ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். இந்த மாதம் உங்களுடைய 9ஆம் இடத்துல சனி பகவான், அவர் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கார். 9ஆம் இடம் ஹையர் ஸ்டடி, ஸோ ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. நீங்கள் வேறு ஏதாவது கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணுங்கிறவங்க தாராளமாக வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுங்க. வேறு கம்பெனி தேடணும், ஜாப் மாறணும் அப்படிங்கிறவங்களுக்கும் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள். அதற்கான சோர்ஸஸ் நிறையா இருக்குது. அதோட ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான ப்ராஜெக்ட் இருக்கும். அதுக்காக நீங்கள் இப்போயே ரிசர்வேஷன் அல்லது புக்கிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஏதாவது பாஸ்போர்ட், வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வந்துடும். அதோட உங்களுடைய 10ஆம் இடத்துல ராகு பகவான், அவர் புத நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. இந்த மாதம் நீங்கள் மிதுன ராசியில் பிறந்தவங்க பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும், அல்லது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு தொழில் முனைவோர் ஆண்டர்ப்ரனராக வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்கெல்லாம் தாராளமாக பண்ணுங்கள். அதற்கான சூழ்நிலைகள், கிரக நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு எல்லாமே பரவாயில்ல. உங்களுடைய லாபஸ்தானத்தில் குரு பகவான், அவருமே கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படி இருந்தால் மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி உங்களுடைய ஆண் நண்பர்களும் உங்களுக்கு பிரச்சனைக்குரியவர்களாக இருப்பார்கள், அல்லது ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு பக்கம் உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள் பூர்த்தி ஆகும். ஒரு பக்கம் நீங்கள் வீடு மாறணும், இடம் மாறணும், ப்ராப்பர்ட்டி விற்கணுன்னு இருக்குது. இன்னொரு பக்கம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் யோசித்து கவனமாக செய்யுங்க. ஸோ இந்த மாதம் முழுவதுமே ஒரு பக்கம் உங்களுக்கு மிகப்பெரிய தெய்வ அனுகூலம் இருந்துக்கிட்டே இருக்குது. கடன் தேவை இருந்தாலுடைய கடன் வாங்காதீங்க, இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் மகாலட்சுமி அல்லது தாயாருடைய வழிபாடை பிரதானமாக பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் விநாயகருடைய தரிசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. அது மட்டுமல்ல, எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்களில் ஒன்று கருடாழ்வாரை வழிபடுங்க, அல்லது சக்கர தல்வாரை வழிபடுங்க, அல்லது நரசிம்மரை தரிசனம் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.